அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். பிடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே, உதவி தாருமே. உடனே வாருமே, உதவி தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை
எந்தன் அன்பு தெய்வமே. மத்தேயு நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 31 வரை. இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யாரை பார்த்தாலும் சொல்லுவார்கள், நம்பிக்கையா இருங்க, நடக்கும், போங்க அப்படி சொல்லுவாங்க. எவ்வளவுதான் கஷ்டங்கள்ல நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க, நம்பிக்கை விட்டுருங்க, காரியங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒரு இறந்த வீட்டில் கூட போய் சின்னவங்களோ பெரியவங்களோ விபத்தில் இருந்தாங்களோ நோயில் இறந்தாங்களோ ஆறுதல் சொல்லுவோம், வருத்தப்படுவோம், சோகத்தில் கலந்து கொள்வோம். கடைசியாக என்ன சொல்லுவோம்? கடவுள் பார்த்துக்குவாரு, கவலைப்படாதீங்க, நம்பிக்கை விட்டுருங்க. அன்பு மக்களே, இதுதான் நிஜம். கவலைப்படுவதால் நாம் எதுவும் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. நம்பிக்கையோடு இருந்தால் ஒருவேளை தோல்வி வந்தாலும் சோதனை வந்தாலும் காலங்கள் கனிய காரியங்கள் நடக்கும் என்பது நிஜம். நம்பிக்கை எப்பொழுதுமே கை கொடுக்கும். அதே வேளையில் இறை நம்பிக்கை இருந்தால் சந்தேகமே வேண்டாம், எங்கிருந்தாவது யார் மூலமாகவது நமக்கு உதவி வரும். இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் அயலான் மீது நம்பிக்கை பிறக்கும், நம் மீதும் நமக்கு நம்பிக்கை அதிகமாகும். இந்த மன உறுதி அந்த பார்வையற்ற மனிதனிடம் இருக்கிறதா என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அந்த பார்வையற்ற மனிதனும் தன் மீதும் அடுத்திருக்கின்ற மனிதர்கள் மீதும் ஆண்டவன் மீதும் தனக்கு நம்பிக்கை உண்டு என்பதை ஏற்கனவே வெளிப்படுத்தி உள்ளான். தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே இயேசுவின் வீடு வரை வந்துள்ளனர். இயேசுவின் வீடு வரை. நம்பிக்கை என்பது ஒரு இலக்கை நோக்கி இறுதி வரை போராடுகிற பண்பு. ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்திலேயோ நினைக்கிற காரியம் நடப்பதல்ல. காத்திருத்தலே நம்பிக்கை என்பது என்னுடைய அனுபவம். ஒரு முறை அல்லது இருமுறை குரல் எழுப்பி அதன் பின் அசந்து விடுவது அவநம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் பார்வையற்ற அவ்விருவரும் குரல் எழுப்பிக் கொண்டு சிரமம் பாராமல் இயேசுவின் இல்லம் வரை வந்துள்ளார்கள். இது நம்பிக்கையின் உச்சக்கட்டம். நாமும் நம்பிக்கையோடு குரல் எழுப்ப வேண்டும். இயேசுவின் வீடு தேடி வர வேண்டும். ஆண்டவரின் ஆலயம் வரை வர வேண்டும். வெறுமனே நம் வீட்டிலிருந்து கடவுளை நோக்கி முறையிட்டு புலம்புதல் நம்பிக்கையின் அறிகுறி அல்ல, மாறாக புலம்பல். ஒரு பயணம் அதனால் விளையாது. ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை நிச்சயமாக ஏமாற்றாது. அது ஆண்டவனை தேடி வரும். தொடர்ந்து போராடும், எதையும் தாங்கிக் கொள்ளும். இறுதியில் எதிர்பார்த்ததையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு செய்த அறிகுறிகள் பலவற்றுக்கும் அடிப்படை நலம் பெற்றவர்கள் கொண்டிருந்த அசையாத இடைவிடாத தொடர் நம்பிக்கை. பல வேளைகளில் நாம் நம்பியபடியே நமக்கு நிகழட்டும் என்று சொல்கிறார் இயேசு. எனவே யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடமே மட்டுமே அவர் அற்புதங்கள் செய்ய முடிந்தது. அது மட்டுமல்ல, மார்க்க நற்செய்தியிலே நம்பிக்கை பற்றிய செய்தி ஒன்று அழுத்தமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தபோது அவர்கள் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையே. அவர்களது நம்பிக்கையின்மை கண்டு இயேசு வியப்புற்றார். அது மட்டுமல்ல, அங்கே
உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்லச் செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை என்னும் விசித்திரமான கொஞ்சம் துணிச்சலான செய்தியை பார்க்கிறோம். எனவே நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மட்டுமே வியப்புக்குரிய செயல்களை செய்ய இறைவன் செய்கிறார், முன்வருகிறார். எனவே நாமும் நமது நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். இறை நம்பிக்கையை மட்டுமல்ல, நமது நம்பிக்கையும் கூட. நம் மீது, நமது ஆற்றல்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் நாம் நம்பியபடி இறைவன் நம்மிடத்தில் பல காரியங்களை நிகழ்த்துவார். ஆமேன். மன்றாடுவோமாக. நம்பிக்கையின் நாயகனை ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களிடம் உள்ள நம்பிக்கை குறைவை மன்னித்து எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். உம்மால் அனைத்தும் முடியும் என்று நம்பி உம்மை நோக்கி மன்றாட அருள்தாரும். எங்கள் தன்னம்பிக்கை குறைவை போக்கி எங்களை வலிமைப்படுத்தியருளும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு
கனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, கனலாய் எரிந்து கனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.